வணக்கம். நான் பாரதி தம்பி. நான் இப்போ பீகார் தலைநகரம் பாட்னாவில் இருக்கேன். அதுதான் பாட்னாவோட மெயின் ரயில்வே ஸ்டேஷன். இப்படிதான் அந்த ஊரோட ரயில் நிலையம் இருக்கு. ஒரு நகரத்தோட முக்கிய பகுதி தலைநகரம், அதோட முக்கியமான ரயில் நிலையம், அதோட வாசல்ல ஒரு பகுதியில் எப்படி மாட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு பாட்னா. அதாவது இதோ பக்கத்தில் போகிறதுக்கு கிடையாது. இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு கூட இந்த டோட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய கோயில் கட்டி வச்சிருக்கிறது பாருங்க. இங்கேருந்து லெஃப்டில் போகலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரலாம், நேராக வரலாம், குறுக்க போகலாம். எந்த கணக்கு வழக்கும் இல்லை. பீகாரில் சாலையோர சலூன் கடைகள் ரொம்ப ஜாஸ்தி. காலையில் பல்லு வளர்க்குறதுக்கு அப்படியே கடைக்கு வந்து ₹1-2 கொடுத்து இந்த காசை கொடுத்து இந்த குச்சியை வாங்கி பல்லு வளர்க்கிட்டு போகிறாங்க. சில்லறை கொடுக்கறத மட்டுமே ஒரு வேலையாக பார்க்குறாங்க. அதுக்குன்னு கடைகள் இருக்குது. இந்த பாருங்க. பீகார் தலைநகரம் பாட்னாவில் 2 நாள் இருந்தேன். ஆக்சுவலாக 1 வீக் பீகாரோட இன்டீரியர் கிராமப்புற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இந்த 2 நாள் பாட்னாவில் இருந்தப்போ அந்த நகரம் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் வேற லெவல், வேற ரகம், அவ்வளவு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஊருக்கு நம்ம போய் இறங்கினதும் முதல்ல நம்ம கண்ணில் படுறது என்ன? அந்த ஊரோட டிரான்ஸ்போர்ட். இப்போது பாட்னாங்கிறது பீகாரோட தலைநகரம். அப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எவ்வளவு ஓரளவுக்காவது சரியாக இருக்கணும் இல்லையா? நான் திருமண பக்கமெல்லாம் ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை கூட மருந்துக்கு கூட பார்க்க முடியல. எங்கே திரும்பினாலும் ஆட்டோ டோட்டோ தான். டோட்டோ அப்படிங்கிறது ஆட்டோவே கொஞ்சம் இழைச்சி போனால் எப்படி இருக்கும், அப்படியே சுருங்கி போயிருக்குது. அதுக்கு பேர் அந்த ஊரில் டோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் மக்கள் பெரும்பான்மையாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஏதோ 4-5 கிலோமீட்டருக்கு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. 30-40 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு கூட மாறி மாறி அந்த டோட்டோவில் போயிட்டே இருக்கிறாங்க. முழுக்க அதை நம்பியே தான் அந்த ஊர் இயங்குது. பல ஆயிரக்கணக்கான டோட்டோக்கள் அப்படியே எறும்பு மாதிரி முக்கியது இந்த நகரம் முழுக்க. என்னை முதல்ல ஷாக் ஆக்குறது அந்த டிரான்ஸ்போர்ட் தான். இன்னும் பல ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல இந்த பீகாரோட பாட்னாவோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சம்பந்தமான விசுவல்ஸை என் கண்ணில் என்ன பட்டுச்சு, நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருங்க. அடுத்த விஷயத்துக்கு அடுத்தது வருவோம். ரோடு முழுக்க இந்த வண்டி தாங்க ஓடுது, வேற எந்த வண்டியும் கிடையாது. பாத்தீங்களா? ஒரே ஆரன் சத்தம். சும்மா போற வண்டியில கூட ஆரன் அடிச்சுக்கிட்டே போறாங்க எல்லாரும். ஒரு டிராபிக்கை ஒழுங்குபடுத்த ஒரு போலீஸ் இல்ல, இந்த வண்டிகளை ஒரு பக்கமா திருப்பி விடுறதுக்கான சிஸ்டம் இல்ல, ஒரு ரவுண்டான இல்ல. அதோ பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் பாட்னா ரயில்வே ஸ்டேஷன். கை ரிக்ஷாலாம் இன்னும் இருக்கு பாருங்க. இவ்வளவு வசதி குறைவா இருக்குது. மக்களுக்குரிய எந்த அடிப்படை தேவைகளும் இல்லாம இங்க இருக்குது. எந்த ஒழுங்கும் இல்லை, சௌரியத்துக்கு போகிறாங்க. இங்கே பாருங்க, ரோட்டு ஓரத்தில் பச்சை குத்துறாப்புல. இங்கே பாருங்க, பாட்னா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற ஒரு சலூன் பாருங்க. இங்கேருந்து லெஃப்டில் போகலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரலாம், நேராக வரலாம், குறுக்க போகலாம். எந்த கணக்கு வழக்கும் இல்லை.
பாத்தீங்களா, இந்த வீடியோவில் உங்களை எது ரொம்ப ஷாக் ஆக்குனுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஷாக் ஆக்குனது, அந்த சலூன் ரோட் சைடில் அசால்ட்டாக உட்காந்து திருமண பக்கம்லாம் சலூன் நடத்துறாங்க. நான் ஏற்கனவே சில விசுவல்ஸ் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இந்த ஒரு சலூன் மட்டும் இல்லை, திருமண பக்கமெல்லாம் பாட்னாவில் ரோட் சைட் சலூன் கடைகள் தான். நீங்களே பாருங்க. இது ஒரு அப்பார்ட்மெண்ட். அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க, இங்கே ஒருத்தர் உட்கார வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பீகாரில் சாலையோர சலூன் கடைகள் ரொம்ப ஜாஸ்தி. हेयर कटिंग कितना? बाल कटिंग तो कितना 100 ஸோ இப்படி ரோட்டோரத்தில் முடி வெட்டினா 100 rupees. சலூன் கதை எப்படி இருக்கு அப்படின்னா, இதை விடவும் என்ன ஷாக் ஆகுறது என்ன தெரியுமா, வேப்பங்குச்சி. பாட்னாவில் திருமண பக்கம்லாம் வேப்பங்குச்சியை கட் பண்ணி துண்டு துண்டா வச்சு விற்கிறாங்க. ஜனங்க அதை வாங்கி ரோட்லயே பல்ல வளைக்கிட்டு திரியிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது பீகாரியோட கலாச்சாரமா. அதுக்காக பாட்னாவில் எங்க பார்த்தாலும் ஒரு சாக்கை விரிச்சு போட்டு வேப்பங்குச்சியை துண்டு துண்டா கட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன் அந்த விசுவல்ஸை. இந்த சின்ன கட்டு 5 ரூபா, அது 10 ரூபா. நீங்கள் இமீடியட்டாக ஒரு குச்சி வாங்கி பல் வளர்க்கணுன்னாக்கா இது 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி. இதான் ஒருத்தர் காசு கொடுத்து வேப்பங்குச்சி வாங்குறாப்புல. அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 5 ரூபா கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதோ சில்லற ஒரு குச்சி எடுத்துருக்காரு அவர். மீதி 4 ரூபா சில்லற கொடுக்குறாரு. ஓகே, அப்போ ஒரு குச்சி 1 ரூபா. பாட்னாவில் இது மட்டுமே அதிர்ச்சி கிடையாது, இன்னும் பல ஐட்டங்கள் உள்ள இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி செயல்படும் தெரியுமா உங்களுக்கு? பாட்னாவோட மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. சில்லறை கொடுக்கறத மட்டுமே ஒரு வேலையாக பார்க்குறாங்க. அதுக்குன்னு கடைகள் இருக்குது. இந்த பாருங்க, ஒரு டேபிள் வச்சு நிற்கிறார் பார்த்தீங்களா ஒரு பையன், கையில் காசோட பணத்தோட. இவரோட வேலை சில்லறை கொடுப்பாரு, அல்லது சில்லறையை கொடுத்தா நோட்டாக கொடுப்பாரு. இது ஒரு வேலை. இப்படிப்பட்ட பாட்னாவில் ஒரு மைதானத்துல பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தா பிசிக்கல் வாலா அப்படின்னு ஒருத்தர் போர்டு வச்சுட்டு நிற்கிறார். ஒருத்தர் இல்லை, பல பேர் அந்த மைதானம் முழுக்க அங்கங்க ட்ரெயினர் பிசிக்கல் வாலா அப்படின்னு போர்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போக ஆசைப்படுறவங்க, குறிப்பா பிசிக்கல் ட்ரைனிங் எடுத்து போலீஸ் வேலை, ஆர்மி வேலை, இந்த வேலைக்கெல்லாம் போக ஆசைப்படுறவங்க பீகார் முழுக்கவும் இருந்து வந்து இந்த பிசிக்கல் வாலா கிட்ட காசு கட்டி சேர்ந்துக்கிறாங்க. அவங்க தான் ட்ரெயினர். அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2-3 மாதம் அவங்கள ட்ரைனிங் எடுத்து இந்த பயிற்சிகள்லாம் கலந்துக்கிட்டு அரசு வேலை எப்படியாவது வாங்கிடணும். அதுதான் அவங்களோட நோக்கம். காந்தி மைதான்னு பீகாரில் பாட்னாவில் ஒரு இடம் இருக்குது, மிகப்பெரிய மைதானம். அதில் போய் பார்த்தா எந்நேரமும் எல்லா நாட்களும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பிசிக்கல் வாலாட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பேரல் ப்ராசஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு.
This purpose is Bihar Police Training and Army, SSC, GD, Bihar SI, Bihar Constable. This whole students are now preparing for a Bihar Constable. 2,200, 2,500, but in offer 1,000, 1,200. Especially in our academy, Jaswant Singh Physical Academy, but other academy fees charges are different. இந்த மாதிரி வந்து கோச்சிங் இருக்காங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. We all are Indians. Any parts of India, just like north part, south part, east, west, all are Indians. All are good. Tamil Nadu for job, study purpose, manifesto purpose, all are different types in different field. But all our people are good. Not any. சரி, இதெல்லாம் இப்படி இருக்குது. பீகாரிகளோட உணவு கலாச்சாரம் என்ன, எந்த ஃபுட்டை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்னாவில் அப்படி நான் பார்த்த எல்லா விசுவல்ஸையும் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே சொல்லலை, வரிசையாக அந்த ஃபுட் சம்மந்தமான விசுவல்ஸ்லாம் அப்படியே அடுக்கிறேன். நீங்களே பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஏதோ பச்சை கலரில் ஒரு சட்னி வச்சுருக்காப்புல, அதை வச்சு கொடுக்குறாரு. பொரி உருண்டை விற்கிறாங்க பாருங்க. இதுதான் அந்த சத்துபானி அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இது என்ன மாவுன்னு தெரியல. இந்த மாவை டம்ளரில் கொட்டி அதில் கடுகு எண்ணெயை கொஞ்சம் போட்டு லெமனை புழிஞ்சு ஊற்றி கொடுக்குறாங்க. அது பேர் சத்துபானி. நமக்காக முட்டையை உடைச்சிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் சேஃபஸ்ட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் பாட்னாவில். இது பாட்னாவில் தெருவோரங்களில் முட்டையை மட்டும் வச்சுக்கிட்டே விற்கிற கடைகள் நிறைய சாலை ஓரங்களில் இருக்குது. ஒரு செட்டுக்கு 2 பூரி 3 பூரியெல்லாம் நம்ம ஊரில் தான். இங்கெல்லாம் ஒரு செட்டுக்கு மொத்தம் 8 பூரி தர்றாங்க. இது பாட்னா முழுக்க ரொம்ப பாப்புலரான ஃபுட்டு. இதுக்கு பேர் லிட்டி சொக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் லிட்டி. அது லிட்டி, இது லிட்டி சொக்கா. கோதுமை மாவு தான், அதை உருண்டையாக உருட்டி தீயில் வாட்டி விற்கிறாங்க. ஒரு பிளேட்டுக்கு 4 பீஸு, 20 ரூபா ஒரு பிளேட்டு. போகிற வரவங்க அப்படியே நின்ன வாக்கில் சின்னதாக ஒரு தட்டு 4 பீஸை வச்சு கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்துட்றாங்க. 20 ரூபாய்க்கு டிஃபன் முடிஞ்சுது.
இதுக்கு பேர் சம்பரான் ஸ்டைல் மட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்பானை எல்லாத்துலேயும் மட்டன் இருக்குது. இந்த அடுப்பில் வச்சு தான் குக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்று மட்டும் தான் வெந்துட்டுருக்கு. இந்த மண்பானையில் ஃபுல்லாக மட்டன் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு இந்த அடுப்பில் வேக வச்சிடுறாங்க. வேக வச்சுட்டு அப்புறம் இந்த மண்பானையை எடுத்து அங்கே வச்சுக்காரு பாருங்கள். யாருக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அதை எடை போட்டு கொடுக்குறாங்க. देखिए वीडियो वाला सब दुकान बर्बाद कर देगा नीतीश कुमार के राज में। नीतीश कुमार इन लोग को वीडियो वाला बनाने जा रहा है, खाली वीडियो बनाने के लिए। यार कोई काम नहीं लोग का है, झूठो मूठो बना रहा है और पूरा देश को बर्बाद कर रहा है। सही बात। पूरा बिहार को बर्बाद कर दिया और वीडियो बनाने वाला को सबको बर्बाद कर दिया और ज्यादा। சரி, இது பாட்னா எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். அது முட்டைக்கு மட்டுமே தனியாக ஒரு கடை நடத்துறதா இருக்கட்டும், வேப்பங்குச்சிகளை ரோட்டில் வச்சு விற்கிறதா இருக்கட்டும், மணி எக்ஸ்சேஞ்சு, சலூன் கடைகள், ரோட்டோர சலூன் கடைகள், இப்படி பாட்னா எனக்கு கொடுத்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொன்றுமே ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன். சரி, பீகாரோட கிராமப்புற பகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக அடுத்த 4-5 நாள் வெவ்வேறு ஏரியாக்களோட கிராமப்புற பகுதிகளுக்கு இன்டீரியர் வில்லேஜஸ்க்கெல்லாம் டிராவல் பண்ணேன். அவங்க கூடவே தங்கியிருந்தேன். சமஸ்திபூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற வட இந்திய தொழிலாளிகளோட வீட்டில் போய் அங்கேயே தங்கியிருந்தேன் ஒரு 2-3 நாள். அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே நான் பார்த்த விஷயங்கள், இது எல்லாமே இதை விடவும் பல மடங்கு அதிர்ச்சியாகவும் இருக்க போது, சுவாரஸ்யமாகவும் இருக்க போது. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம். இந்த சேனலோட இணைந்திருங்க. பீகார் வரைக்கும் போய் ஷூட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.